சேலம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். கடந்த சில தினங்களாக சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றன. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எம்ஜிஆர் நகர் ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பிளாக்கில் இருக்கிறோம். இங்கு முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. ஏனென்றால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவிலான தண்ணீர் திறந்து விடப்படும் பட்சத்தில் இங்கு கூடிய அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடையாறு ரிவர் என்று சொல்லக்கூடிய அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இந்த குடியிருப்புகள் எல்லாம் வீடுகளில் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்காலிகமாக ஒரு போட் போன்று அமைத்து அங்கிருந்து மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அம்மா, நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க பாதிச்சிருக்கீங்க? உங்க வீடுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு? சார், எங்களுக்கு மேலே பேஸ்மெண்ட் அளவுக்கு மேலே வந்தது சார். எங்களுக்கு எல்லாம் வீடுங்கள்லாம் முழுகி போச்சு சார். எங்களுக்கு 3 அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்களா? எந்த மாதிரி நிவாரணம்? யாரும் எங்கள் வீட்டாண்ட வரும் சார். நேற்று காலையில் போலீஸ்காரங்க மட்டும் அலோ பண்ணிட்டு போனாங்க. செம்பரம்பாக்கம் தண்ணி திறக்கிறேன்னு. அப்புறம் யாருமே வந்து எங்களை என்னன்னு கூட கேட்கல. நீங்க சொல்லுமா, நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க? உங்களுக்கு வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது சார். கட்டிக்கிற துணிமதி கூட ஒன்றுமே இல்லை சார். வீடே முழுங்கிடுச்சு சார். யாரும் வந்து ஒன்றும் பார்க்கல. சொன்னது போல இந்த பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் குறிப்பாக மின்சாரம் இல்லாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். வீடுகளில் தண்ணீர் புகுந்து இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்காலிகமாக படகு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உதவி புரிந்து வருகிறார்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ்.